என்னடா டீமா பிளம்பிங் ஒர்க்கா ஒழுங்கா படிச்சிருந்தா அந்த நிலைமையான்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நாங்க பிளம்பிங் ஒர்க் பண்றதே நாங்க படிச்ச ஸ்கூலுக்கு தான். நமக்கு நிறைய நல்லது சொல்லி கொடுத்து நம்ம ஸ்கூலுக்கு நம்ம ஒரு சின்னதா ஒரு உதவியா இருக்கு. நம்மள படிச்சோம் முடிச்சோம் போனோம்னு இருந்தா எப்படி நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை பண்ணா அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பண்ற சின்ன சின்ன உதவிகள் இப்ப படிக்கிற ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாடமாவும் இருக்கும். நம்ம படிக்கும்போது இப்படி சின்ன சின்ன உதவிகள் பண்ணாங்களே நாமளும் படிச்சு முடிச்சுட்டு இப்படி ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு தோணும். அது ஒரு நல்ல செயல் தானே. நீங்க சொல்லலாம் நீங்க டீமா இருக்கீங்க அதனால உதவி பண்றீங்க, நான் தனியா இருக்கேன் என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லி நினைக்கலாம். உதவி பண்ண டீம்லாம் தேவையில்லைங்க, மனசு இருந்தாலே போதும். நாங்க படிச்ச ஸ்கூலுக்கு ரொம்ப பெரிய உதவிலாம் பண்ணல. எங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் தான் பண்ணிட்டு இருக்கோம். டீம் பசங்களாம் சேர்ந்து ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம். அதுல இருந்து இப்போ தனித்தனியா கிச்சன் பாத்ரூம் குடிக்கிறதுக்கு தேவையான குழாய் தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு இந்த உதவி மட்டும் தான் தேவைப்படுதான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் நிறையவே தேவைப்படுது. எப்படி தான் பண்ண போறோம் தெரியல, ஆனா கண்டிப்பா பண்ணுவோம். சின்ன சின்ன செயல் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நம்மளை சுத்தி இருக்க எதுவுமே தானா மாறாது, நாம தான் முயற்சி பண்ணி மாத்தணும். டீமா ஒன்னா இருந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். நல்லதே விதைப்போம், நல்லதே வளரும்.